Supreme Furniture, from classic to contemporary. தரமான சம்பவம், செம்மையா இருக்கு. சூப்பர் ஃபிலிம். படம் பார்க்கல சார். இந்த ரெண்டு கண்ணு எதுக்கு சார் உடம்புல? என் தலைவன் படத்தை பார்க்காம. தலைவர் ஃபேன்ஸுக்குலாம் ஒரு பெரிய ட்ரீட். தெரி படம் சாம படம் பேட்ட பராக்குதாங்க. என்ன மாசுங்க, செம்ம தெரிச்சிடுச்சு. தலைவர் தெரிச்சிட்டார். வேற லெவல். ஒவ்வொரு ஷாட்டுமே சூப்பரா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் வச்சு செஞ்சிருக்க தரமான 22 வருஷத்துக்கு அப்புறம் தலைவர் பயங்கர பிச்சு எடுத்துக்காரு. மரணமாஸ். படம் பார்க்கல சார். இந்த ரெண்டு கண்ணு எதுக்கு சார் உடம்புல? என் தலைவன் படத்தை பார்க்காம. வேற லெவல்னா படம். செம்ம ஹிட்டாக படம் 1 வருஷம் ஓடுனா. படம் தரமாக இருக்குது. தலைவரின் ஃபுல் பவர். என்ட்ரிலாம் பயங்கரம். 15 நிமிஷமாக இன்ட்ரோ சீனே வச்சுருந்தாங்க. நாங்கள் தலைவர் படம் எந்த படத்தையும் எது கூடயும் கம்பேர்லாம் பண்ண மாட்டோம். தலைவர் படம் எல்லாமே தாறுமாறாக தான் இருக்கும். இது செம மாச அல்டிமேட். 2 வாரத்தில் ப்ரோ பேச ஆரம்பிச்சா பேட்டையை பற்றி பேசினே தான் இருக்கு ரொம்ப. ஏன்னா படம் வேற லெவல் இருந்துச்சு. தலைவர் ஃபேன்ஸுக்குலாம் ஒரு பெரிய ட்ரீட். தலைவர் அப்படியே பெயிண்டிங் மாதிரி அழகாக காட்டியிருக்காங்க ப்ரோ. செம ப்ரோ. தரமான சம்பவம், செம்மையா இருக்கு. சூப்பர் ஃபிலிம். சூப்பர் படங்க, மாசான படங்க. தலைவர் சிறப்பான தரமான வேறு லெவல். நல்லா இருக்கு. சூப்பர் போதும். குடும்பம் தெரி படம் சாம படம் பேட்ட பராக்குதாங்க. என்ன மாசுங்க, செம்ம தெரிச்சிடுச்சு. தலைவர் தெரிச்சிட்டார். எல்லாமே தெரிச்சிச்சுங்க. ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. வேற லெவல். அவரை கேட்கவே வேண்டாங்க. அவர் தான் ஒரே சூப்பர் ஸ்டார். இனிமேல் யாருமே கிடையாது. அவர் தான் எக்ஸலண்ட்டாக இருக்கு. வேர்ட்ஸே இல்லைங்க. அதாவது நாங்கள் இன்னும் அதுலேருந்து மீண்டே வெளியில் வரல. தாராளமாக ஃபேமிலியாக பார்க்கலாம். ரஜினி ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டு. அதாவது நீங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு ட்ரீட்டு. எல்லாம் பாஷா, இது வாட் இஸ் தட், படையப்பா எல்லாமே இருக்கு அந்த படத்தில். நீங்கள் ஒரு செகண்ட் கூட இமைக்க முடியாது. சீட்டில் உட்காரவும் முடியாது. தலைவர் அல்டிமேட். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா. நைஸ். செம்ம தாறுமாறு ப்ரோ. இல்லை பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு முத்து, படையப்பா, அருணாச்சலம் அந்த ஃபீல்டில் பார்த்த தலைவரை திருப்பி பார்த்த ஃபீல் இருந்தது. தேங்க்யூ. கண்ட போயிடுச்சு. எத்தனை வாட்டி பார்க்க போகிறோன்னு எனக்கே தெரியல. தலைவர் தான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக தலைவர் தான். நாங்கள்லாம் சேர்ந்து படம் எடுத்தால் இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா பண்ணீங்க. வேற லெவல். அந்த கார் ஃபைட்லாம் நல்லா இருந்துச்சு. மரணமாஸ் ஃபைட் சீன்ஸ் நல்லா இருக்கார். அதே தான். தலைவர் கலைஞர் பழைய ரஜினி படம் பார்த்த மாதிரி இருக்குது. மன்னன், பாஷா சூப்பராக இருக்குது. அதை விட சூப்பராக இருக்குது. பழைய ரஜினியை பார்த்த மாதிரி இருக்குது. 90s எப்படி நம்ம பார்த்துருப்போமா ரஜினியை. நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது. தலைவர் கலைஞர் அல்டிமேட்டாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. 100 தடவை படம் பார்க்கலாம். ஒவ்வொரு ஷாட்டுமே சூப்பராக இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் வச்சு செஞ்சிருக்க தரமான சம்பவம். செம்மையா இருக்கு படம். மாஸ். வேற லெவல் தலைவா. 22 வருஷத்துக்கு அப்புறம் தலைவர் பயங்கர பிச்சு எடுத்துக்காரு. பாஷா அப்படியே பாஷா கொண்டு வந்திருக்காரு. சான்ஸே இல்லை. படம் பயங்கரமா இருக்கு. மாஸ். சூப்பராக இது. செம்ம மாஸ். பாஷாவுக்கு அப்புறம் இதுதான் செம்ம மாஸ். சூப்பருங்க. ரொம்ப ஆளுங்க. இதுதான் எதிர்பார்த்தோம். படம் சூப்பராக கை தட்டி வலிக்குது. செம. தலைவர் வேற வரலாம். அட சூப்பர். மரணமாஸ். படம் செம்ம கிளாஸுங்க. சும்மா இந்த சின்ன பசங்களெல்லாம் வந்து இதுக்கு மேலே வந்து ஃபர்தராக நான் தான் அடுத்த தலைவர்லாம் சொல்ல வேணாம். இதுக்கப்புறம் எப்பவுமே அவர் தான் தலைவர். இதுக்கப்புறம் வேறு யாரும் தலைவர் கிடையாது. சூப்பர் ஸ்டாரும் கிடையாது. எக்ஸலண்ட் ஸ்டோரிங்க. தலைவருக்கான ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே வருவாங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ் வரும். ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிப்பீட் வருவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிப்பீட் வருவாங்க. நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். அதுக்கப்புறமா வரது இந்த ஆட்டம் போதுமா குழந்தைன்னு கடைசியாக கேட்குற தலைவர் பத்தலை, இன்னும் வேணும் எங்களுக்கு. படம் நிஜமாவே மாசு. நிஜமாவே தலைவர் வந்து கலக்கிட்டார். அவர் இவ்வளோ வருஷமாக 40 வருஷமாக அவர் நம்ம எப்படி பார்த்தோமோ, அந்த ஆரம்ப காலத்தில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நடிச்சிருக்காரு. அதை யோசிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்றது அதை பார்த்தாவே தெரியுது. கண்டிப்பாக இல்லை. அவர் 60 வயசுன்றது அந்த நம்பர் தான் அது. ஆனால் நடிப்பை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்றைக்கும் இருக்கார். அதே தான். அது வந்து
அது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்காரு, இன்னைக்கு இருக்கிற நடிகர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, இந்த ஆட்டம் போதுமா இல்லை இன்னும் வேணுமான்ற மாதிரி. அது என்றைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார் அவர் ஒருத்தர் தான், வேற யாருமே அந்த இடத்த நிரப்பவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கவங்கெல்லாம் வந்து எப்படி அந்த ஒரு லெஜெண்டரி ஆக்டர், மாஸ் ஆக்டர் எப்படி மாஸாக நடிக்கணும்னு இவரை பார்க்கணும். அது என்ன பார்த்தாலும் இது வராது. ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரு தலைவர், அது ரஜினிகாந்த் மட்டும்தான். கம்ப்ளீட்லி ரஜினி ஃபைட். நாங்கள்லாம் கம்ப்ளீட்லி ரஜினி ஃபைட். படம் சூப்பர் ஃபென்டாஸ்டிக். தலைவர் எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் தலைவரை ரசிச்சிருக்காங்க. கார்த்திக் சுப்பராஜ் எக்ஸ்ட்ரானரி ஒர்க்கு, எல்லாருமே சூப்பர். தலைவர் பிரிச்சிட்டார். கண்டிப்பாக நார்மல் ஃபேன்ஸ் யார் தலைவர் ஃபேனோ இல்லையோ அவங்க 2 வாட்டி பார்க்கலாம். தலைவரோட கொலவெறிலாம் ஒரு 5-10 தடவை கூட பார்க்கலாம். பாஷாக்கு அடுத்த படங்க இந்த மாசில் உண்மையிலே. சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லணும்னா, எல்லாருமா ஃபேன்ஸாக எடுத்து தலைவரை காமிச்சிருக்காங்க. they have justified it to a lot. வேற லெவல். இந்த தலைவரை பீட் பண்ண யாருமே இது வரைக்கும் வந்ததும் இல்லை, வரவும் மாட்டாங்க இதுக்கு மேலே. தலைவர் இஸ் தி only number 1. அவரு நம்ம தலைவரோட தம்பிங்க. அவர் படம் ஓடினாலும் நமக்கு சந்தோஷம் தான், தலைவர் படம் ஓடினா ரொம்ப சந்தோஷம் தான்.